வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். 2023 வெளிவந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின கோக்ரா வெப் சீரிஸோட 2வது சீசன் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்குது. முதல் சீசன்ல இருந்த அந்த பனி மூட்டமும் மர்மமும் இந்த 2வது சீசன்ல நிலைச்சு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சீரிஸோட கதை அப்படின்னு பார்த்தா, சீரிஸோட ஆரம்பத்துல ஒரு பணக்கார வீட்டுல இருக்கிற ஒரு பெண் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸ் போலீஸ் ஆபீசர்ஸா இருக்கிற வருண் சோப்தி மற்றும் மோனா சிங் இவங்களுடைய பொறுப்புக்கு வருது. இந்த கேஸ் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸா மட்டும் இல்லாம அந்த பணக்கார வீட்டுல இருக்கிற மனிதர்களோட கௌரவம் மற்றும் கசப்பான உண்மைகளோட பிணைஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாம விசாரணை நடக்க நடக்க மர்மங்கள் தான் அதிகமாகுதே தவிர குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு உண்மை அந்த பனி மூட்டத்திலேயே மறைஞ்சு இருக்குது. இதுக்கப்புறம் அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் சீரிஸோட மீதி கதையே. சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தா, சீரிஸ்ல லீடா நடிச்ச வருண் சோப்தி மற்றும் மோனா சிங் இவங்க 2 பேருமே தங்களுடைய எமோஷன்ஸை ரொம்ப நுணுக்கமா திரையில கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம தங்களுடைய மெச்சூர்டான நடிப்பு மூலமா இந்த சீரீஸுக்கு நல்லாவே அவங்க பலம் சேர்த்திருக்கிறாங்க. சீரீஸோட கடைசியில யாரு அந்த குற்றவாளி அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட ஹீரோ கண்டுபிடிப்பாரு. அது சீரீஸ்ல நல்லாவே இருக்குது. பஞ்சாப்பை இவங்க சினிமோட்டோகிராஃபிக் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் வர இடங்கள்ல வர பிஜிஎம் ஆகட்டும், இதெல்லாம் சீரீஸ்க்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் வெறும் கிரைம் த்ரில்லர் சீரீஸா மட்டும் இல்லாம மனித உறவுகளுக்கு இடையே இருக்கிற கசப்பான உண்மைகளை முடிஞ்ச அளவுக்கு காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சீரீஸ் மொத்தமா 5 மணி நேரம் தான் இருக்குது. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். சீரீஸோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரீஸ்ல வர மர்மமான காட்சிகளாகட்டும், இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளாகட்டும், அதை நீங்க சீசனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சீசனோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த சீரீஸ் ஒரு ஸ்லோ பர்ன் சீரீஸ் தான். விறுவிறுப்பான திரைக்கதையை நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம காட்சிகளா காட்டப்பட வேண்டிய சில விஷயங்களை இவங்க வசனங்கள் மூலமாவே கொண்டுட்டு வந்துட்டாங்க. மேலும் இந்த சீரீஸ்ல வர கிளை கதைகளை இன்னுமே இவங்க கொஞ்சம் பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த சீரீஸ் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த சீரீஸ்ல சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகள் வருது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.